கன்னியாகுமரி மாவட்டம் ஏவிஎம் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குளைச்சல் மற்றும் கொல்லங்கோடு நகராட்சிகள் மூலம் அகற்றி சீரமைப்பதற்கு நீர்வளத்துறையால் தடையின்மை சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதை குப்பையால் மூடப்பட்டிருக்கு. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. மண்டைக்காடு புதூர் முதல் நீரோடி வரை சுமார் 27 கிலோமீட்டர் அப்படியே இருக்குது. அதை சரி செய்ய வேண்டும் என்று பல முறை இருக்கிறேன். இதற்கு பதில் வாங்கிடுவோம். மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லட்டும். இல்ல, ஒரே கேள்வி. பல முறை கேட்டிருக்கிறேன். அன்பாக கருணையோடு இதை ஏற்றுக்கொண்டு இதற்கு நல்ல முடிவு தருவீர்கள் நம்பிக்கையோடு இந்த கேள்வி உங்கள் வைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, இது ஏவிஎம்ன்றது இந்த ஏவிஎம் அல்ல, அனந்த விக்டோரியா மார்த்தாண்ட வர்மாவுன்னு பேருக்கு ஏவிஎம். அந்த காலத்து சரியான சாலை இல்லை. ஒன்று கப்பல் வரணும். அதனால ஒரு நீளமான கால்வாயை திருவனந்தபுரம் டு திருவல்லம், திருவல்லம் டு கோவளம், கோவளம் டு விழிஞ்சம், விழிஞ்சம் டு விளையாணி, விளையாணி பூவார், பூவார் டு தூத்துக்குடி, கொல்லங்கோடு, கொல்லங்கோடு தூத்துக்குடி, தூத்துக்குடி தேங்காய்பட்டினம், தேங்காய்பட்டினம் டு குளச்சல், குளச்சல் டு மார்த்தாண்டம், மணவாளக்குறிச்சி, கன்னியாகுமரி. இந்த கால்வாய் இந்த நீளமாக வெட்டி இருக்காங்க. அப்போ ராஜா வந்து போறதுக்கு வச்சிருக்காங்க. ஆனால் கடலுக்கும் நிலபாகத்துக்கும் நடுவில் இருக்குது. அடிக்கடிக்கு இதை தூர்வாராம அப்படியே விட்டு போனதுனால இது பழுதடைஞ்சு போச்சு. இதுக்கு நிறைய செலவாகும். ஆனாலும் இந்த கொல்லங்கோடு நகராட்சி நாங்க எங்க பகுதியை சரி பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. 7 கோடி ரூபாய்க்கு அவங்க டிபிஆர் தயார் பண்ணிட்டாங்க. குளச்சல் நகராட்சி டிபிஆர் தயாரித்து கொண்டு வருகிறார்கள். ஆக இந்த 2 பகுதியும் சரி சேர்த்தால் மீதி இருக்கிற பகுதிகளுக்கு இந்த தேங்காய்பட்டினம் முதல் மண்டைக்காடு வரையில் 17 கிலோமீட்டர் அது இந்த இறைவன் துறை முகம் மூலமாக செய்து கொள்ளலாம் என்று கருதுகிறோம். முதலில் இந்த 2 பகுதிகளை அந்த நகராட்சிகள் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உதாரணமாக நம்முடைய வெங்கடேஸ்வரன் அவர்கள் பேசுகிற போது தருமபுரியிலே எம்ஜிஆர் நகரிலே ரேஷன் கடையில் மின்சாரம் இன்னும் வழங்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை புறம்போக்கில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவின்படியும் தாசில்தாரின் தடையில்லா சான்று வழங்க இயலாத காரணத்தினாலும் அந்த மின் இணைப்பு வழங்கப்படுவது நிலுவையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர மற்ற பகுதிகளெல்லாம் அந்த இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய குளித்தொலை தொகுதியிலே பேசிய திரு மாணிக்கமுல் சுட்டிக்காட்டியதைப் போல ஐயர்மலைக்கு அருகிலுள்ள சின்னப்பனையூர் என்ற பகுதியில் 110/11 kV துணை மின் நிலையம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டு கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேற்கண்ட துணை மின் நிலைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணன் அவர்கள் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டதை போல பொய்யூரிலிருந்து ஜெயகுண்டம் பகுதியில் மாற்று வழியில் மின்சாரம் வழங்க செகண்ட் சோர்ஸ் 110 kV மின்பாதையில் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டு ஒப்பந்த புள்ளி ஆய்வில் இருக்கிறது. அது விரைவில் செயலாக்கத்திற்கு வரும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய மதிப்பிற்குரிய திருமதி வானவிதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது PM சூர்யா கார் திட்டத்தை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிலே 11,722 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 3,472 சூரிய மின் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணிகள் முடிவரும் பட்சத்தில் இணைப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் பிரதம மந்திரியினுடைய வீடு வழங்கும் திட்டத்தில் நம்முடைய PM குசும் திட்டம், அதிலையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நம்முடைய 11 மெகாவாட் திறனுக்கான கருத்துருகள் முடிவுற்று இப்போது ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. பரவலாக்கப்பட்ட டீசென்ட்ரலைஸ்ட் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் திட்டத்தில் 3 மெகாவாட் திறன் நிலையம் அமைப்பதற்கு ஆணைகள் வழங்கப்பட்டு அந்த திட்டமும் இப்போது நடைமுறையில் இருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் மானிய கோரிக்கையில் இருக்கக்கூடிய கருத்துகளுக்கு செல்வதற்கு முன்பாக கடந்த 22ஆம் தேதி டெல்லி மாநகரத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் கூட்டியிருந்த மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன்.
அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நான் தமிழ்நாட்டு அரசினுடைய சார்பில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் இந்த மாமன்றத்தினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். நான் கடந்த முறையிலே பல முறை இந்த அவையிலே நான் சுட்டிக்காட்டி இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதங்களுடைய பின்னணியில் நான் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வரும்போது, குறிப்பாக இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், அந்த திட்டத்திற்கு 2021-22 ஆண்டினுடைய வரவு செலவு திட்ட உரையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இந்த சென்னை மெட்ரோ ரயிலுக்கான 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு ஏறத்தாழ 63,246 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய அரசு இதை அவர்கள் திட்டமாக நடைபெறுவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து 21/11/20 அன்று சென்னையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். இந்த திட்டம் 17/8/21 அன்று திட்ட முதலீட்டு வாரியத்தால் PIB பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் கூட பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவையின் குழு கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் CCA ஒப்புதலுக்காக கடந்த 3 ஆண்டுகளாக அது காத்திருக்கிறது. நமக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காத அதே வேளையில் ஏற்கனவே நிலுவையிலே 3 ஆண்டுகளாக CCயினுடைய கிளியரன்ஸுக்காக இருக்கக்கூடிய அதே வேளையில் ஒன்றிய அரசு 22ஆம் ஆண்டிலே நாக்பூர் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் கொச்சி மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. 23ஆம் ஆண்டு குருகிராம் பூனே மெட்ரோ திட்டங்களுக்கு அது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்புதல் நிலுவையிலே இருக்கக்கூடிய நிலையிலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முழு செலவினத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சொந்த மாநில நிதியிலிருந்து இன்றைக்கு அவர்கள் அதை மேற்கொண்டு இந்த திட்டத்திற்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாடு அரசிற்கு மிக கடுமையான நிதிச்சுமையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு நியாயமற்ற செயலினால் மாநில அரசிற்கு இந்த வருடம் மட்டும் ஏறத்தாழ 12,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் வந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் பட்ட திட்ட பணிகளுக்காக இந்த ஆண்டு நம்முடைய அரசு 12,000 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறது. ஒருவேளை இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வகையில் ஒருவேளை அவர்கள் அதை வழங்கியிருந்தால் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்குமா என்று சொன்னால், நியாயத்திற்கு ஒன்றிய அரசு செவிசாய்த்திருக்குமே என்று சொன்னால், இந்த 12,000 கோடி ரூபாய் நாம் நம்முடைய சொந்த நிதியிலிருந்து இந்த திட்டத்திற்கு செலவழிக்கக்கூடிய அவசியம் வந்திருக்கிறது. மாறாக பேரவைத் தலைவர்களே, நான் பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த 12,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு போடுவதற்கு பதிலாக இங்கே மாண்புமிகு உறுப்பினர்களெல்லாம் பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் கேட்கிறீர்களே, அரசினுடைய மற்ற திட்டங்களுக்கெல்லாம் இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் அதற்காக ஒதுக்கி செலவழித்திருந்தால், நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்வேன், நாம் 25,000 புதிய பேருந்துகளை அதன் மூலமாக நம்முடைய வாங்கியிருக்கலாம். நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதன் மூலமாக நாம் 2 மடங்காக உயர்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்க முடியும். அதே போல் 30,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகளை நாம் இன்றைக்கு அமைத்து முடித்திருக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். 4,000 கோடி ரூபாய் செலவிலே 10,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலைகள் அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 10,000 கிலோமீட்டர் சாலைகள் என்பது இன்றைக்கு 30,000 கிலோமீட்டர் சாலைகளாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் சாலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்க முடியும். அதே போல் 3.5 லட்சம் வீடுகளை புதிதாக நாம் கட்டியிருக்க முடியும். 50,000 புதிய வகுப்பறைகளை நம்முடைய பள்ளிகளிலே நாம் உருவாக்கி இருக்க முடியும். ஆக இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், இத்தனை திட்டப்பணிகளையும் சேர்த்தே நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நான் நாட்டு மக்களுக்கும் இந்த அவைக்கும் கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே போல பேரிடர் மேலாண்மை, கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக்ஸாம் புயலாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய தென் மாவட்ட வெள்ளமாக இருந்தாலும், இதற்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் நாம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏறத்தாழ 37,906 கோடி ரூபாயை மாநில அரசு நாம் அவரிடத்தில் இருந்து நிவாரண நிதியாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏறத்தாழ 38,000 கோடி ரூபாய் நாம் கேட்கிற போது ஒன்றிய அரசு அதற்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை என்பது 276 கோடி தான். வெறும் 276 கோடி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்வேன். நீங்கள் முன்வைக்கக்கூடிய இடத்திலே முன்வைக்க தயாராக இல்லை என்றாலும் கூட, முன்வைக்கக்கூடிய இடத்திலே பூ வைக்க கூட நீங்கள் தயாராக இல்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். நான் இன்னும் ஒரு வழியை சொல்வேன், முன்வைக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் பூ வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிடித்த நான் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில இருந்து கூட நான் சொல்லுவேன். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் மிக அழகாக சொல்லுவார், புண்ணிலே புலி பெய்தார் போல என்று சொல்வாரே, அதை போல நீங்கள்
பனையேறி விழுந்தவனை கடாயேறி மிதித்த கதையாக ஏற்கனவே நாங்கள் பேரிடரிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நிலையை மறந்து நீங்கள் 276 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறீர்களே ஒன்றிய அரசிலிருந்து, இது எந்த வகையிலே நியாயம் என்பதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். இதைத்தான் நான் பேசுகிற போது அந்த கூட்டத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி இது என்று நான் இந்த கூட்டத்திலே என்னுடைய கருத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டில் கலைஞர் எடுத்துக்கொண்ட முயற்சி மாண்புமிகு தளபதியார் அவர்களால் 24/12/2022 நிறைவேற்றியது. அயலக தமிழர் நல வாரியத்தை கட்டுருவாக்கி அதன் வாயிலாக இந்தியாவிற்கு வெளியே வசிக்கின்ற தமிழர்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டம், ஓய்வூதிய திட்டம், அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டம், சிறு தொழில் தொடங்குவதற்கான கடனுதவி திட்டம் ஆகியவற்றை வழங்குவதற்காக வழிவகை செய்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் உலகின் மற்ற நாடுகளுக்கும் பணியினை நிமித்தமாக புலம்பெயர்ந்து வாழ்வோருக்கும் இந்தியர்கள் அல்லாத வெளிநாடுகளை சார்ந்து வம்சாவளி தொழிலாளர்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்து மறுவாழ்வும் புகலிடமும் தேடி தாய் தமிழ்நாட்டிற்கு வருவோருக்கு அரணாக விளங்கி வருவதை திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாடறியும். புலம்பெயர்ந்து வாழுகின்ற இந்திய தமிழர்களும் வெளிநாடுகளை தாயமாக கொண்டு வாழுகின்ற வம்சாவளி தமிழர்களும் சேர்ந்து அவர்களின் எண்ணிக்கை 2 கோடியே மேல் இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. தமிழருக்கு ஓர் இன்னல் ஏற்படும் போதெல்லாம் அது நமக்கு ஏற்பட்டதாக கலங்கி துடித்தவர் கலைஞர். அவர் வழி வந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலகில் எந்த தமிழரும் அகதி அல்ல, அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று எடுத்து சொல்லி அகதி என்ற வார்த்தையை கைவிட்டு இலங்கை தமிழர்களின் அகதிகள் முகாம் என்ற வார்த்தையை மறுவாழ்வு முகாம் என்று மாற்றி அமைத்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வி வேலைவாய்ப்பு வேண்டி வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் காரணமாக சிக்கி தவிக்கின்ற தமிழர்களை தாயகம் மீட்டு வருகின்ற பணியினை சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது என்பதை எல்லோரும் நன்கு அறிவார்கள். அந்த வகையில் ரஷ்யா உக்ரைன் போரினால் உக்ரைன் நாட்டில் சிக்கி தவித்த 1890 மாணவர்களுக்கும், இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் இஸ்ரேல் நாட்டில் சிக்கி தவித்த 121 தமிழர்களும், சூடானில் இருந்து 281 பேரும், இந்தோனேசியாவில் இருந்து 3 பேரும், ஈரான் நாட்டிலிருந்து 6 பேரும், குவைத்தில் இருந்து 34 பேரும், ஓமனில் இருந்து 27 பேரும், மலேசியாவில் இருந்து 4 பேரும் மீட்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய உதவியோடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவை தவிர இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் அமர்நாத்திற்கு புனித பயணம் மேற்கொண்ட 17 பேர், மணிப்பூர் கலவரத்தின் போது அங்கு சிக்கி தவித்த 8 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் பணி நிமித்தம் சென்று அங்கு காலமாகிவிட்ட தமிழர்களின் உடல்களை தாய்நாடு கொண்டு வந்து அவர்களின் உறவினர்களிடம் சேர்ப்பதில் தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் சிறப்பாக பணியாற்றுகின்ற அந்த தருணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நிவாரண நிதியிலிருந்து காலமானவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் காசோலையை நேரடியாக நான் முதலமைச்சர் சார்பாக வழங்கி இருக்கின்றேன். குவைத் நாட்டில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் பூத உடல்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்திற்கு சென்று உடல்களை பெற்று அவர்களுடைய உறவினரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு
தமிழ்நாடு அரசின் அவசர ஊர்திகள் மூலம் அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி அடக்கம் செய்ய ஏற்பாடுகளை செய்யப்பட்டது. இயற்கை எய்திய 7 நபர்களின் குடும்பத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நிவாரணத் தொகை தலா 5 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் காசோலை உடனடியாக வழங்கப்பட்டது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பணிபுரிந்து வரும் தம்பதியரின் உடல்நலம் குன்றிய மகளை இந்தியாவிற்கு அழைத்து வரும்போது எதிர்பாராத விதமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து துருக்கியின் தலைநகர் அங்காரா நகரில் விமானம் தரையிறக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தையினுடைய செய்தியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிந்து உடனடியாக ஆணையிட்டு குடும்பத்தாருடன் அரசு செலவில் தாயகம் கொண்டு வந்து குடும்பத்தாருடன் ஆண்டு ஒப்படைக்க அவர்களுக்கு கடந்த ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது. அயல் நாடுகளில் பணிபுரியும் போது இயற்கை எய்தும் தமிழர்களுக்கான இழப்பீடு ஊதிய நிலுவைத் தொகை தவறாக செயல்படுகின்ற முகவர்கள் மீதான புகார், வேலைவாய்ப்பு தொடர்பான புகார் என இதுவரையிலும் 800க்கும் மேற்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் படைவீரர் நலன் முப்படை வீரர்கள் தங்களது வீரம், நாட்டுப்பற்று ஆகியவற்றை வெளிப்படுத்தி நமது தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாளமாக திகழ்கின்றனர். தமிழ்நாட்டில் சுமார் 1,23,525 முன்னாள் படைவீரர்களும் 56,922 கைம்பெண்களும் வசித்து வருகின்றனர். கொடிநாள் நிதி வசூலில் கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ந்து நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னிலை வைத்து வருகிறது. 2022-23 ஆண்டில் கொடிநாள் நிதிக்காக 59.61 கோடி ரூபாயை நமது தமிழ்நாட்டு மக்கள் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் படைவீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணிகளில் ஒதுக்கப்பட்ட சிறப்பு இடஒதுக்கீட்டில் 1063 முன்னாள் படைவீரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. படைவீரர்கள் சார்ந்தோருக்கு 94 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மருத்துவ நிதி உதவிகள், கல்வி உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் மூலம் 52,361 முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோருக்கு ரூபாய் 124.84 கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளது என்பதை வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இராணுவத்தில் சேவையாற்றுவதற்கு வீரர்களை அனுப்புவதில் நமது மாநிலத்தில் உள்ள வேலூர் மாவட்டம் தேசிய அளவில் முன்னோடியாக திகழ்கிறது. இம்மாவட்டத்தில் உள்ள படை வீரர்கள் மற்றும் முன்னாள் படைவீரர்கள் சேவையை போற்றி பாராட்டும் வண்ணம் வேலூரில் நினைவு சின்னம் அமைப்பது குறித்து அரசின் பரிசீலனை உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கருணை தொகை வழங்கும் திட்டம் 1971 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலமாக பல கட்டங்களாக இதனுடைய தொகை உயர்த்தப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 19/4/2023 படி 2 மடங்காக உயர்த்தி போரில் வீரமரணம் அடைந்தோரின் வாரிசுதாரர்களுக்கு ரூபாய் 40 லட்சமும், 2 கை அல்லது கால்கள் இழந்தவர்கள் அல்லது முற்றிலும் கண் பார்வை இழந்தவர்களுக்கு ரூபாய் 30 லட்சமும், 1 கை அல்லது கால் மற்றும் 1 கண் பார்வை இழந்தவர்களுக்கு ரூபாய் 20 லட்சமாக வழங்கப்பட்டு வருகிறது. இராணுவத்தில் வீரதீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு அரசாணை எண் 259 பொது இராணுவத்துறை நாள் 19/4/2023 படி 4 மடங்காக ரூபாய் 60,000 முதல் 1 கோடி ரூபாய் வரை உயர்த்தி வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மிக பழமை வாய்ந்த 36,626க்கும் மேற்பட்ட கோயில்கள் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்றன. 5 தேசிய பூங்காக்கள், 20 வனவிலங்கு சரணாலயங்கள், 5 புலிகள் காப்பகங்கள், 17 பறவைகள் சரணாலயங்கள், 5 வகை நிலங்கள், யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட 6 பாரம்பரிய நினைவு சின்னங்கள் மற்றும் யானை காப்பகங்கள் போன்றவை ஒருங்கே பெற்ற மாநிலம் நமது தமிழ்நாடு. முதலமைச்சர் திராவிட நாயகர் அவர்களால் 26/9/2023 அன்று தமிழ்நாட்டு சுற்றுலா கொள்கை 2023 வெளியிடப்பட்டது. இக்கொள்கை சுற்றுலாத்துறை வளர்ச்சியின் முக்கிய மைல்கல் ஆகும்.
இதுவே தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் சுற்றுலா கொள்கை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு சுற்றுலா கொள்கையில் சுற்றுலாத்துறைக்கு தொழில்துறை எனும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பின் PPP போர்டு மூலம் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் சாகச சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, மலைத்தொடர் பயிர் சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, கேரவன் சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலா, திரைப்பட சுற்றுலா உள்ளிட்ட 12 முன்னுரிமை சுற்றுலா பிரிவுகள் சுற்றுலா வளர்ச்சிக்காக செயல்படுகின்றன. சுற்றுலாத்துறையின் முதலீடு செய்வோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் முதலீட்டு மானியம், கூடுதல் முதலீட்டு மானியம், கட்டமைப்பு ஊக்கத்தொகை, மின் பயன்பாட்டில் கட்டண சலுகைகள் போன்றவை வழங்கப்பட உள்ளன. சுற்றுலாத்துறையின் திட்டங்களுக்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்கப்பட உள்ளன. கன்னியாகுமரியில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு 3D லேசர் தொழில்நுட்பம் மூலம் ஒளியூட்டுதல், கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரை மற்றும் தீர்ப்பரப்பு நீர்வீழ்ச்சி, பூம்புகார், கரூர் மாவட்ட பொன்னியாறு, முதலியார்குப்பம், பிச்சாவரம், குற்றாலம், ஜவ்வாதுமலை, கொல்லிமலை, உலகை படகு குழாம், புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மற்றும் பத்திரமலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ரூபாய் 123.30 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா பணிகள் நடைபெறுகின்றன. இப்பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கீழக்கரை கிராமத்தில் 16 ஏக்கர் பரப்பளவில் தமிழர்கள் வீர விளையாட்டாக திகழும் ஜல்லிக்கட்டுக்கு ரூபாய் 62.77 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு 7 தழுவல் அரங்கம் கட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 24/1/2024 அன்று தொடங்கி வைக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது. இந்த அரங்கம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும், பாரம்பரிய விளையாட்டுவை பிரபலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் உருவாக்கப்பட்டதாகும். தமிழ்நாடு சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தனுஷ்கோடி, ஏற்காடு, புதிய காட்சிமணி அமைத்தல், சித்தனவாசல், மாத்தூர் தொட்டிப்பாலம், கங்கை கொண்ட சோழபுரம், மணிமுத்தாறு அணை ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு சுற்றுலா வளர்ச்சி பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக நாடுகளில் மருத்துவ சிகிச்சைக்காக தற்போது வருவோருக்கு தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை மாநகர் அதிநவீன மருத்துவ சிகிச்சைகளுக்கான வசதி வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. இதனை மேலும் மேம்படுத்த தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடன் இணைந்து மருத்துவம் மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா மாநாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் 29/4/2023 அன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வேர் த வேர்ல்ட் கம்ஸ் டு ஹீல் எனும் நூலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். இம்மாநாட்டில் 21 நாடுகளைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதுவே தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் மருத்துவ சுற்றுலா மாநாடாகும். ஒரு நாள் திருப்பதி சுற்றுலா மற்றும் பிற சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தால் 2.92 கோடி மதிப்பீட்டில் 2 குளிர்சாதன வால்வோ பேருந்துகள் வாங்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 29/11/2023 அன்று தொடங்கி வைக்கப்பட்டு பயன்பாட்டு உள்ளன. தற்போது மேலும் 5 சொகுசு பேருந்துகள் வாங்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை பண்பாட்டு இயக்கத்தின் கீழ் 7 மண்டலங்கள் கலை பண்பாட்டு மையங்களாக செயல்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர். அதே போல கலை பண்பாட்டுத் துறையின் ஒட்டிய துறையாக இன்றைக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. அரசு கவின்கலை கல்லூரிகள் சென்னை, கும்பகோணம்.
அரசினர் சட்டக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரத்திலும் இயங்கி வருகிறது. அரசு இசைக்கல்லூரிகள் 4 சென்னை, மதுரை, கோவை, திருப்பூர், திருவையார். அரசு நிதியுதவி பெறும் கல்லூரி கலைக்காவேரி நுண்கலை கல்லூரி திருச்சி என்கிற வகையில் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. மாவட்ட அரசு இசைப்பள்ளி என்பது 17 இசைப்பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சென்னையில் இன்றைய தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் நல வாரியம் இன்றைக்கு மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருந்தது உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றங்கள் என்று 60 இடங்களில் உயிர்ப்புடன் செயலாற்றி வருகின்றது. மேலும் கலை பண்பாட்டு இயக்கம் வாயிலாக சான்றிதழ் படிப்புகளை தொடங்கியிருந்தாலும் புதிய கட்டடங்கள் கட்டுதல், தளவாடங்கள் வாங்குதல், பாரம்பரியமிக்க கட்டடங்களை புனரமைப்புதல், மாணவர்களுக்கு பகுதி நேர பயிற்சி அளித்தல், கோடைகால பயிற்சி வழங்குதல், கலை பயிற்சிக்கான முகாம்களை முன்னெடுத்தல், கலை போட்டிகள் நடத்துதல் என தமிழர்களின் தன்னிகரில்லா கலைகளை வளர்க்கவும் பண்பாட்டினையும் தலைக்கு செய்தவும் கலை பண்பாட்டுத்துறை நயப்புடன் நடைபெற்று வருகின்றது. கடந்த நிதியாண்டில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற பிரம்மாண்டமான நாட்டுப்புற கலை விழா சுமார் 10 கோடி ரூபாய் அளவில் நிதி ஒதுக்கப்பட்டு நம்முடைய சென்னை, சேலம், கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. வரும் காலங்களில் விரைவில் காஞ்சிபுரம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் நடத்தப்பட இருக்கின்றது. தமிழ்நாடு இயலிசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு பெற்ற கல்லூரிகள் பயின்ற 3444 பேருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை கலைவாணர் அரங்கில் வந்து பட்டமளிப்பு விழா துவக்கி வைத்து அவர்கள் பட்டமளிப்பு அளித்து சிறப்பித்தார்கள். தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கு சென்னையில் சுமார் 14,85 லட்சம் மதிப்பில் புதிய கட்டடத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு இசைப்பள்ளிக்கு 1,10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டடத்தை திறந்து வைக்கப்பட்டது என்பது இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டுகின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தால் தேர்வு செய்யப்பட்ட 1000 நலிந்த கலைஞர்களுக்கு திங்கள்தோறும் 3000 நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. கலைமாமணி விருது பெற்ற தற்போது நலிந்த நிலையில் வாழும் 10 மூத்த கலைஞர்களுக்கு தலா 1 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளது. 500 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தலா 10,000 வீதம் 50 லட்சத்திற்கான இசைக்கருவிகள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வழங்குவதற்கான தொகையை வழங்கியுள்ளார்கள். கடலூர் மாவட்டம் அரசு இசைப்பள்ளியின் புதிய கட்டடத்தை 1,60 லட்சம் மதிப்பில் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களும் நாங்களும் கலந்து கொண்டு அதை திறந்து வைத்தோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் திறந்தவெளி கலையரங்கம் 1,43 லட்சம் மதிப்பில் சென்னையில் இன்றைக்கு புனரமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் அலுவலக கட்டிடத்திற்கு ஏறத்தாழ 1,50 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் திருவையாறு அரசு இசைக்கல்லூரியில் நாதஸ்வரம் மற்றும் தவில் ஆகிய துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்ட மாநில அளவிலான கலை காட்சியை திறந்து வைத்து சிறந்த கலைஞர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டு சாதனை வழங்கியுள்ளோம். மரபு வழி நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கலைஞர்களின் திறனை அங்கீகரிக்கும் வகையில் கலைச்செம்மல் விருதுகள் கடந்த 3 ஆண்டு காலத்தில் 24 கலைஞர்களுக்கு வழங்கியுள்ளோம். இதுவரை பாரம்பரிய கலைகளில் 33 புகழ்பெற்ற கலைஞர்களுக்கு, நவீன பாணி கலைகளில் 64 புகழ்பெற்ற கலைஞர்களுக்கும் கலைச்செம்மல் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் கலை வடிவங்களை அழியாமல் பாதுகாக்கும் அவற்றை வளர்க்கவும் முதல் கட்டமாக அரசு கல்லூரி 100 அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கலைப்பயிற்சிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 8 புதிய மாவட்டங்களில் 20 சவகர் சிறுவர் மன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தொடர் நடவடிக்கை உள்ள பணிகள் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்ற வளாகத்தில் அமைந்துள்ள முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பெயரில் உள்ள திரையரங்கம் புதுப்பிக்க ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மறைந்த கலைஞர்களின் குடும்பங்களுக்கு ஒரு முறை ரூ. 25,000 குடும்ப பாரம்பரிய நிதியாக வழங்கப்பட்டது. நலிந்த நிலையில் வாழும் மூத்த கலைஞர்களுக்கு திங்கள்தோறும் 3000 நிதியுதவி வழங்கப்பட்டது. புதிய நாடகங்கள் மற்றும் நாட்டிய நாடகங்கள் தயாரிக்க நல்தொகை வழங்குதல் கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது.